அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி வாராகியம்மன் வழிபாடு செய்வது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்போ தொடங்குது, எப்போ முடியுது, எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய தீராத கடன் தீரும், நோய் தீரும், கஷ்டங்கள் தீரும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் மார்கழியில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வாராகி அம்மனுக்கு 48 நாட்கள் பூஜை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. நான் அதை பற்றின தகவல்கள் எல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஒரு சில நபர்கள், அதாவது அவங்க பப்ளிக் கிடையாது, சேனல் வச்சுருக்கிறவங்கன்னு நல்லா தெரியுது. அவங்க கமெண்ட்டில் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்து பார்த்து படிக்கிற, அடுத்தவங்களுக்கு சொல்கிற அப்படின்ட்டு. அடுத்தவங்க கண்டென்ட்டை எடுத்து சொல்கிற அளவுக்கு ஒன்றும் நான் கேவலமானவங்க கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் பரிகார புத்தகங்கள்னு தனியாகவே வச்சுருக்காங்க. மேலும் எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகளும் சேர்த்து, ரேக்கி மெத்தட்ஸும் சேர்த்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எந்த பேப்பர்லேயும் எழுதி வச்சு அதை மனப்பாடம் பண்ணி படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. என்ன பரிகாரமோ அதை தெளிவாக சொல்கிறதுக்காக நான் உட்காந்துட்டேன். அப்படிங்கும்போது ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சு அப்படியே நான் நான் ஸ்டாப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேனே தவிர எதையும் நான் பார்த்து படிச்சுட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணி சொல்கிறது கிடையாது. உங்களுக்கு கமெண்ட் பண்ணணுன்னா நியாயமான விஷயத்தை பற்றி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அதை விட்டுட்டு பேருக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தப்பு தப்பாக தேவையில்லாததெல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு உறுத்துது அப்படிங்கும்போது எதுக்காக என்னோட சேனலை பார்க்குறீங்க? நீங்கள் போடுற பல பதிவுகள் என்னுடைய பழைய வீடியோக்கள்லேருந்து எடுத்து போடுறதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நான் போனால் போயிட்டு போட்டோம், நம்மளால் 4 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா சம்பாதிக்கட்டும்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஏன் எனக்கு இப்படி குடைச்சல் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, பரவாயில்ல, விடுங்க. இதெல்லாம் என்னோட கர்ம வினைன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தின் 17ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 2ஆம் தேதி, நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள். இது உங்களுக்கு தெரியும். இவை தவிர ஹனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் அந்த செவ்வாய்க்கிழமை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் தான் ஹனுமந்தர் அவதரித்தார். அப்படிங்கிறதுனால மார்கழி மாத செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஹனுமன் வழிபாடு செய்கிறது கூடுதல் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம வழிபாடு செய்கிறோம், பரிகாரங்கள் செய்கிறோம். அப்படிங்கும்போது நிச்சயம் அது கைமேல் பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய சேனல்லே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர்த்து கமெண்ட் படிக்கும் போதெல்லாம் இதே விஷயந்தான் சொல்கிறாங்க. கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையாக இருக்குதுமா, கடன் தீர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், கடன் பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கோங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் சொல்கிறீங்க. அப்போ நிறைய பேர் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதோ கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கீங்க, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறீங்க அப்படின்னு தெரியுது. நம்ம சேனலில் செவ்வாய்க்கிழமை நாள்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் நான் ரெகுலராக போட்டுட்டு வரேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் நான் சொல்லியிருக்கிற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அந்த பொருள் கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அது செஞ்சு பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தருது. அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் அதையவே கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே கை கொடுக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மருந்து எப்படி மேட்ச் ஆகுது அது மாதிரி தான். அதனால் நீங்கள் அது எதுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அதையவே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கவும் முடியும். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை. மேலும் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 8/8 அப்படிங்கிற சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா,
இன்றைக்கி தேதியானது 17. இதனுடைய கூட்டுத்தொகை வந்து நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்குது. அடுத்தது இந்த வருடமானது 2024. இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு 8 அப்படின்னு வந்து கிடைக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே நம்பர் 2 முறையோ அல்லது 3 முறையோ திரும்ப திரும்ப வருது அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு ஏஞ்சல் டே, ஸ்பெஷல் டே அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். மேலும் இந்த 8ங்கிற எண் பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தி படி பணவரவிற்குண்டான ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 8ங்கிற நம்பரை நம்ம ஹரிசாண்டலாக, அதாவது படுக்க வச்சு பார்க்கும்போது அது இன்ஃபினிட்டி சிம்பிளாக வந்துட்டு தெரியும். இன்ஃபினிட்டி சிம்பிள் அப்படின்னாவே முடிவில்லாத பணவரவை ஈர்த்து தரக்கூடிய சிம்பிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதனால் இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவே நமக்கு அமைஞ்சிருக்குது. கடன் தீரணும்னா அது எப்படி தானாக தீரும்? கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம பணவரவுக்கான பரிகாரம் வந்து செய்யணும். அப்போ பணம் அதிகரிக்கும். அதன் மூலமாக நம்ம கடன்லேருந்து முற்றிலுமாகவே வெளியில் வர முடியும். சரி, இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய முழு கடனும் தீரும் அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு உருவாகும். அதன் மூலமாக வரப்போகின்ற இந்த புத்தாண்டு வருது இல்லையா, 2025, அதில் நீங்கள் ஒரு கடன் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தலாம். இது செய்யறதுக்கு பெஸ்ட்டான டைம்னு பார்க்கும்போது செவ்வாய் ஹோரை தான் பெஸ்ட்டு. இப்போ காலையில் 6 to 7ங்கிறது முடிஞ்சிருக்கும். இப்போ மதியம் 1 to 2ங்கும் போது நமக்கு ஒரு செவ்வாய் ஹோரை இருக்குது. இரவு 8 to 9 அப்படிங்கும்போது ஒரு செவ்வாய் ஹோரை இருக்குது. இந்த 2 நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்படி எங்களால் செவ்வாய் ஹோரை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு 12 மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடியவங்க, நான்வெஜ் செய்யல, சாப்பிடல, பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார வேண்டிக்கிட்டு எனக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கணும், கடன் பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கோங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க ஹால்லேயே உட்காந்து இந்த 2 தெய்வங்களையும் மனதுக்குள்ளாரையே வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேப்பர் வந்து தேவைப்படுது. எந்த கோடுகளும் இல்லாத அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுறதுக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறு துண்டு சுக்கு வந்து தேவைப்படுது. இந்த சுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கும் உதவும், மகத்துவத்துக்கும் உதவும். அதாவது பண சேர்க்கைக்கு வந்து இது ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமையலறையில் பயன்படுத்துகிற பொருட்கள் தான் தாந்திரிக பரிகாரங்களில் முதலிடம் பிடிக்குது. அந்த மாதிரி ஒரு பொருள் தான் இந்த சுக்கு. அதாவது இஞ்சி வந்து உலர்ந்துச்சுன்னா அதுதான் வந்து சுக்கு. இது வந்து ஒரு சிலர் வீட்டில் பவுடராக வந்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி பவுடராக வச்சுருக்கிறவங்க அந்த பவுடரையே இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க. முழு துண்டாக வச்சுருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்ட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு போட்டுக்கோங்க. இதை வந்து அளப்பரிய பணம் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறோம். இப்போ நம்ம இதை போட்டுட்டு இதனுடைய ஒரு சைடு இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் எதில் வேணாலும் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்தால் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. இந்த சைடு வந்துட்டு நீங்கள் மணி அப்படின்னு எழுதுங்க, இல்லை பணம் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. கீழே வந்து டாலர் சிம்பிள் வந்து போடுங்க. மறக்காமல் இதை வந்து போடுங்க. ரெய்க்கியில் டாலர் சிம்பிள் வந்து பணவரவுக்குண்டான குறியீடு. இதை வந்துட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த சுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த சுக்கை வந்து இந்த வரைஞ்சி வச்சதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இது 2ஐயும் தூக்கி உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். அதாவது உங்கள் கடன் பிரச்சனை வந்து எவ்வளோ பணம் தான் தீருமோ அவ்வளோ பணம் இப்போ உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும், உங்களுக்கு அந்த பணம் கிடச்சிட்ட மாதிரியும், நீங்கள் யார் யார் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்ட மாதிரியும் நீங்கள் அந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்கள். இல்லைன்னா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு வந்து சொல்லுங்கள். என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது, என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி வந்து மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். அதன் பிறகு இதை நீங்கள் அப்படியே வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு ஒரு நூல் போட்டு கட்டினீங்கனாலும் சரி, இல்லை அப்படியே சுருட்டியே வச்சிங்கனாலும் சரி, இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இது கூட ஒரே ₹1 நாணயம், ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும். ஆனால் இந்த ₹1 நாணயத்தையும் நீங்கள் சேர்த்து 2ஐயுமே உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வச்சுருக்கிற டப்பாக்குள்ளே வந்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு டப்பாவில் பணம் போட்டு வச்சோம்னாவே அது வந்து பெருகும்னு சொல்லுவாங்க. மேலும் இது செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த
அந்த தானியம்னு பார்க்கும்போது துவரம் பருப்பு. இப்போ அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதை புதைச்ச மாதிரி வச்சிடணும். இது நீங்கள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. 3 மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும். தீர தீர நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு அதை பருப்பு போட்டு நிறச்சிக்கிட்டே இருக்கலாம். 3 மாதம் கழிச்சுட்டு இந்த சுக்கை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இந்த பேப்பரை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த ₹1 கோவில் உண்டியலில் போடுறதோ இல்லை ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு சேர்த்து பயன்படுத்துகிறதோ உங்களுடைய விருப்பம். மறக்காமல் இந்த பரிகாரத்தை அதுவும் இந்த நாளில் செஞ்சு பாருங்கள். அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.